சூரிய உதயத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில நீங்க பார்த்துருவீங்க. சூரியனை வணங்குவதை விட உயர்ந்த நிலை உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மந்திரம் தெரியுமா? எல்லாம் எழுதிங்க பத்திரமா. இது மிக முக்கியமான மந்திரம். இதை சொல்லி அப்படியே வணங்கணும். சூரியனை பார்த்து வணங்கணும். அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமே காலபுருஷ தத்துவத்தின்படி சித்தர்கள் சொன்ன ரகசியம் இது. அப்ப என்ன சொல்லி கும்பிடணும்? சூரியனை ஓம் ஆதித்யாய நம அப்படின்னு சொல்லலாம். காலை கதிரவனே உன் கால் விடித்து வேண்டுகிறேன், எனக்கு அற்புதம் ஆனந்தம் என் வாழ்க்கையில் கொடு. அப்புறம் பர்சனலா நீங்க என்ன கேட்குறீங்களோ, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பீங்கல்ல, சூரியனை பார்த்து கேளுங்க. காரணம் என்னன்னா, நமக்கு தந்தை சூரியன், தாய் சந்திரன் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆக தந்தையிடம் கேட்டால் அவர் கண்டிப்பா நமக்கு கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதனால அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் நமக்கு எல்லா விதமான பஞ்சம பாக்கியத்தை தரக்கூடிய வல்லவராக அவர் இருக்கிறார். அதனால அவரை நீங்க அது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில விடாம அவர் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து முடியாதவங்க சொல்றேன், ஆனா தினமும் அவரை நச்சுனீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும், உறுதியா கிடைக்கும்.